வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஜூன் 19, 20 அண்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் நம்ம மக்களே பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஜூன் 18ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். which is the first state to adopt e-voting system for urban polls. நகர்ப்புற தேர்தல்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு முறையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா நமக்கு பீகார், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், சர்வதேச பெரிய பூனை கூட்டணியின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which state allocates highest percentage of state budget to health, எந்த மாநிலம் சுகாதாரத்திற்கு அதிக சதவீத பட்ஜெட்டை ஒதுக்குகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேகாலயா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which ministry launched தார்த்தி ஆபா ஜன் பாகிதரி அபியான், எந்த அமைச்சகம் தார்த்தி ஆபா ஜன் பாகிதரி அபியானை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா ட்ரைபல் அஃபேர்ஸ், பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகம். which state declared 2025-35 as the decade of hydro power, 2025-35 ஆண்டை நீர் மின்சாரத்தின் தசாப்தமாக அறிவித்த மாநிலம் வந்து அருணாச்சல் பிரதேசம், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which country joined BRICS as its 10th partner country, பிரிக்ஸில் 10வது கூட்டாளி நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னா வியட்நாம், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, a different kind of power அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஜெசிந்தா ஆர்டன். அடுத்த கேள்வி, which city is set to host ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ், ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை நடத்த உள்ள நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க, சென்னை, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஆர்டிஸ்டிக் பிரைட் டே இது என்னைக்கு சொன்னோம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் பிக்னிக் டே நமக்கு என்னைக்கு அப்படின்னா நமக்கு ஜூன் 18, ஆர்டிஸ்டிக்கும் ஜூன் 18 தான். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து ஜூன் 19 அண்ட் 20 அண்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம் மக்களே. சோ அதுக்கு முன்னாடி நாளான்னைக்கு மண்டே ஜூன் 23 வந்து குரூப் 2க்காக ஒரு புது டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம், பூஸ்டர்ஸ் பேட்ச். சோ இதுல மொத்தம் 38 டெஸ்ட் இருக்கும். இதுல நீங்க ரெண்டு விதமா நீங்க இது பண்ணிக்கலாம். ரெண்டு இது இருக்கு. ஒன்னு ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் எடுத்துக்கலாம், இல்ல பொது தமிழ் பிளஸ் ஜிஎஸ் எடுத்துக்கலாம். ஜிஎஸ் ரெண்டுத்துலயுமே கேள்விகள் வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், பாலிசி நோட் பட்ஜெட், இந்த மாதிரி எல்லாமே ஹோலிஸ்டிக்கா கவர் ஆயிடும். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல கண்டக்ட் பண்ணுவோம். இது போக கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 2499 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ். சோ தமிழ்நாடுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து சில பேருக்கு கொடுத்திருக்காங்க. சாகித்ய அகாடமி பால் சாகித்ய புரஸ்கார், யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது. இந்த விருதுனா என்ன, இது எப்பத்துல இருந்து கொடுக்குறாங்க, இந்த விருதுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த வாட்டி யார் வாங்கினாங்க, இந்த புக் எதை பத்தினது, போன வருஷம் யார் வாங்கினாங்க, இந்த மாதிரி டீடைல்டா தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஹூ வந்த சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் அவார்ட் ஃபார் தமிழ், தமிழுக்காக சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதை வென்றவர் யார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி அப்படின்னு ஒண்ணு, இந்த சாகித்ய அகாடமின்னு ஒண்ணு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1952. கேள்வி கேட்டாங்க என்ன எழுதுறீங்க? 1952 தான் சாகித்ய அகாடமின்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அதற்கு அடுத்தது இப்ப இந்த சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் இருக்குல்ல, இந்த சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் அப்படிங்கிற விருது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2010. இந்த அதாவது அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது 1952. இந்த விருது கொடுக்க ஆரம்பிச்சது வந்து 2010ல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த விருது ஜெயிக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் பணம், அதுக்கப்புறம் வந்து சர்டிபிகேட்டு, ஷாலு, அதே மாதிரி வந்து ஒரு என்கிரேவ்டு பிளேக், ஓகேவா, ஒரு பட்டயம் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே இந்த சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் விருது ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்றாங்க என்னன்னா, இப்போ வந்து இந்த சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் விருது இருக்குல்ல, இப்போ ஒரு விருதுனா ஒரு கொஞ்சம் நிறைய நிறைய புக்ல இருந்து கொஞ்சம் புக்கை செலக்ட் பண்ணி எடுத்து அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. அதுல மினிமம் 3 புக்காவது வந்து இந்த தேர்வு ஆகணும், அப்பதான் வந்து இந்த விருதே கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கன்சிடரேஷனுக்கு 3 புக்காவது இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்க, எந்த மொழிக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம இந்தியால உள்ள 24 மொழிகளுக்கு 24 மொழிகளுக்கு இதை கொடுப்பாங்க. பால் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கானது. டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருக்கணும் அப்படின்னா 9 வயசுல இருந்து 16 வயதிற்கு உள்ள, அதாவது அவங்க எழுதின புக்கா இருக்கக்கூடாது, 9ல இருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகள் படிக்கக்கூடிய புக்கா இருக்கணும். ஓகேவா? அதாவது சைல்டு ஆடியன்ஸ்க்கான புக்கா இருக்கணும். 9 to 16 ஏஜ் குரூப். ஓகேவா?
சோ இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதற்கு அடுத்தது வந்து இந்த அவார்ட் வந்து எப்படி குடுப்பாங்க? இந்த அவார்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? இப்போ வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு புக் குடுத்துருக்காங்க. ஒரு புக்க ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ 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 விருது குடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த புக் வந்து 5 வருஷத்துக்குள்ள லான்ச் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ அதாவது இப்ப 2025னா 2019ல இருந்து 24க்குள்ள லான்ச் பண்ணியிருக்கணும் இந்த புக். அதாவது லாஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள லான்ச் பண்ணியிருக்க புக் தான் இந்த வருஷத்துக்கு வந்து இந்த அவார்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோடைய ஆத்தர் அதாவது இதனுடைய அந்த ஆசிரியர் வந்து கண்டிப்பா இந்தியனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பப்ளிஷர் அந்த புத்தகத்தை வெளியிடுறவங்க வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். இந்தியரா இருக்கலாம், இல்ல சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களா இருக்கலாம், நான் இந்தியன் யார் வேணாலும் இருக்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அவார்டுக்கு என்ஆர்ஐ பெர்சன்ஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், பெர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அந்த அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் வேற எங்க இருக்கு அவங்களுக்குலாம் கிடையாது. இந்தியன் நேஷனாலிட்டி இருக்கணும். இந்திய குடியுரிமை இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த விருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? இது எல்லாமே நமக்கு பாயிண்ட்ல வரும். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கலாம். அதுக்கு அடுத்து அப்படின்னா, ஒரு வருஷம் இந்த அவார்ட் வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதே அவார்ட திரும்ப இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒருத்தர் அவார்ட் வாங்குறாருன்னா, அவருடைய வாழ்நாள்ல இந்த இந்த சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார்னா அது ஒரு வாட்டி தான் குடுப்பாங்க. ஓகேவா? அதே மாரி இந்த புக் வந்து டிரான்ஸ்லேஷன் புக்காலாம் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்லேட் பண்ற புக்காலாம் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் பிரைஸ்ங்கிறது வேற இருக்கு. டிரான்ஸ்லேஷன்குள்ள தான் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இந்த அவார்ட் பொறுத்தவரைக்கும் வந்து இந்த புக் வந்து ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் தான் பப்ளிஷ் ஆயிருக்கணும். சோ ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் பப்ளிஷ் ஆயிருக்கட்டும். இதெல்லாம் வந்து இந்த புக்கு வந்து அவார்டுக்கு கன்சிடர் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எதுக்கு சார் இதெல்லாம் தேவையில்லாம சொல்றீங்க? யார் அவார்டு வாங்குனாங்க? என்ன புக்குன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இப்ப கொஸ்டினுடைய தரம் வந்து உயர்ந்துட்டே போகுது. ஓகேவா? சோ நம்ம வீடியோ பாக்குறவங்க நிறைய யுபிஎஸ்சி பாக்குறாங்க, குரூப் 1 படிக்கிறவங்க, குரூப் 2, குரூப் 4 யாரா இருந்தாலும் சரி, ஒரு டெப்த்தா படிச்சா மட்டுமே தான் வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட முடியும். ஒரு மெயின்ஸுக்கு கேட்டாலும் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க கோரிலேட் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? இப்ப பால் புரஸ்கார் வந்து இந்த வருஷம் யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா, விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவரு. சோ விஷ்ணுபுரம் சரவணனுடைய எந்த படைப்புக்காக இது கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒற்றை சிறகு ஓவியா. பிக் பாஸ் ஓவியா இல்ல. இது ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இவருடைய நாவலுக்காக கிடைச்சிருக்கு. இவருடைய நாவல் ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் பத்தின அதாவது குழந்தைகளுக்கு அழகுற சொல்லக்கூடிய ஒரு நாவல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தினது இந்த ஒற்றை சிறகு ஓவியா. சோ ஒற்றை சிறகு ஓவியாங்கிற அந்த நாவலுக்காக விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு கிடைத்திருக்கு. போன வருஷம் யாரு கிடைச்சிருக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம பார்த்தோமா தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற படைப்புக்காக யுமா வாசுகி அவர்கள் வாங்கினாங்க. யுமா வாசுகி வாங்கியிருந்தாங்க. இது போன வருஷம். இந்த வருஷம் விஷ்ணுபுரம் சரவணன். ஓகேவா? சோ டீடைலா படிக்கணும். மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? டீடைலா இருக்கு சொல்லிட்டு ஒன் வேர்ட் மாதிரி படிக்கணும்னு நினைக்காதீங்க. படிக்கிறத டீடைலா படிங்க. ஓகேவா? ஒன்ஸ் மோர் வேணா ஒன்ஸ் மோர் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இந்த வருஷம் என்ன கொடுப்பாங்க, யாரு கொடுப்பாங்க, எலிஜிபிள் இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க, போன வருஷம் வாங்கினவங்களையும் பாத்துங்க. ஏன்னா அப்படி கூட கேள்விகள் கேட்கறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து யுவ புரஸ்கார் அதாவது சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரிதான் அதாவது சாகித்ய அகாடமி சொன்ன மாதிரி 1952 இந்த அவார்டு வந்து எப்போனா 2011ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2011ல இருந்து. மத்தபடி இது எல்லாமே இந்த கண்டிஷன் எல்லாமே சேம் கண்டிஷன் தான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் அதாவது இந்த 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 விருது வாங்குறவங்க வந்து 35 வயசு 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அதாவது 35 வயசு அல்லது அதுக்குள்ள இருக்கணும். 35 ஏஜ் ஆர் பிலோ. ஓகேவா? இதுதான் வந்து கண்டிஷன். 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அவங்களுடைய முதல் படைப்பா இருக்கலாம் இல்ல என்ன படைப்பா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ 35 இயர்ஸ் ஆயிருக்கணும். மத்தபடி எல்லாமே சேம் தான். இந்த வருஷம் யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னா லக்ஷ்மிஹர் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இவங்களுடைய இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு காப்பர் செம்பு பட்டயம் கொடுப்பாங்க. இதுல ஷால் வராது. சரி இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சர்டிபிகேட் காப்பர் பட்டயம் ஒரு சர்டிபிகேட். ஓகேவா? லக்ஷ்மிஹருடைய எந்த எந்த படைப்புக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கூத்தொன்று கூடிச்சு மற்றும் பிற கதைகள் அப்படிங்கிற அந்த படைப்புக்காக கிடைச்சிருக்கு. கூத்தொன்று கூடிச்சு அப்படிங்கிற லக்ஷ்மிஹருடைய படைப்புக்காக கிடைச்சிருக்கு. சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அது ரெண்டுமே வந்து ஆண் தான். ஓகேவா? இது வந்து லக்ஷ்மின்னு பெண்ணு நினைச்சிடாதீங்க. ஆண் தான். ஓகேவா? சோ போன வருஷம் நம்ம பார்த்தோம். நம்ம லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிற ஒருத்தர் கிடைச்சிருக்கும்.
இந்த வருஷம் லக்ஷ்மி நிகர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மத்தபடி எல்லாமே வந்து சேம் தான். இந்த புக் பொறுத்தவரைக்கும் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யுவ புரஸ்கார் விருது பொறுத்தவரைக்கும் புக் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 49 பேஜாவது இருக்கணும். என்ன சொல்றாங்க? மினிமம் வந்து 49 பேஜஸ் ஆவது புக் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மத்தபடி எல்லாமே டிட்டோ அதே மாதிரி தான். அந்த கண்டிஷன் இந்தியனா இருக்கணும். எல்லாமே சேம் தான். ஓகேவா? சோ இத வந்து கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது லக்ஷ்மி நிகர், சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது வந்து நமக்கு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து கூத்தொன்று கூடிச்சு, அங்க வந்து ஒற்றை சிறகு ஓவியா. ஓகேவா? கிளியரா? அடுத்தது போயிடலாமா? Next, who is the head of the committee to examine impact of Supreme Court ruling on promotions? பதவி உயர்வுகளில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் தாக்கத்தை ஆராயும் குழுவின் தலைவர் யார்? அதாவது திடீர்னு இப்ப நம்ம கூட இந்த இந்த ப்ரொமோஷன் ஏதாவது வரும்போது ஏதாவது ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் புதுசா நிறைய ரூலிங் ரிசர்வேஷன்ல இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? திடீர்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். சோ அதுக்காக என்ன அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில நம்ம தமிழ்நாடு அரசு இது யாரு பண்றாங்க அப்படின்னா இந்த குழுவை அமைத்தது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தான் வந்து இந்த குழுவை அமைக்கிறாங்க. அதாவது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் அக்பர் அலி ஜிஎம் அக்பர் அலி அவர்களுடைய தலைமையில தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க இதை ஆராயறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி அனந்த சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இப்போ அதாவது எம்ஐடி காலேஜ் இருக்குல்ல, எம்ஐடினா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இது மேசச்சூட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூஎஸ்ஏல அதாவது உலகத்திலே தலை சிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். ஓகேவா? எம்ஐடி யூஎஸ்ஏ உடைய ஒரு ப்ரோவோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஹெட், அந்த ஹெட் ஆட் வந்து அதனுடைய எம்ஐடி யூஎஸ்ஏ உடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆட் வந்து ஒரு இந்தியர், ஒரு இந்தியன் ஆரிஜின் பர்சன் வந்து இருக்கிறது இதுதான் முதல் முறை. அனந்த சந்திரசேகரன் வந்து சென்னையை சேர்ந்தவர். ஓகேவா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து எம்ஐடி யூஎஸ்ஏக்கு வந்து ஒரு தலைமை பதவியில இருக்க முதல் முறை. அதனால அனந்த சந்திரகாசனை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கலையரசன் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இவரும் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜு தான். இவர் தான் வந்து இவருடைய அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பீரியட்ல இவர் தலைமையில தான் நீட்டுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. நீட்டுக்காக குழு அமைச்சு 7.5% ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது வந்து கலையரசன் குழு. நீட்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 7.5% ரிசர்வேஷன், மெடிக்கல் காலேஜ் சீட்ல அந்த நீட் எக்ஸாம்ல வந்து 7.5% உள்ளிட ஒதுக்கீடு. முருகேசன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி மாநில கல்வி கொள்கையை உருவாக்கக்கூடிய குழுவின் தலைவர் யார் அப்படின்னா நீதியரசர் முருகேசன் அவர்கள். ஓகேவா? இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான குழுக்கள். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆபரேஷன் டு எவாக்குவேட் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஈரான்? ஈரானிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையின் பெயர் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கர சண்டை. நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை கிடையாது. அதை விட பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகேவா? நிறைய அதாவது அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த காசால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு சின்ன பையனை வந்து சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி மண் அள்ளி சாப்பிடறதெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இந்த தமிழ்ல கூட ஒரு படம் வந்துச்சு, 3ஆம் உலக போர் ஒரு படம். இந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதி படம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். பட் அதுல சொல்ல வர அதாவது திடீர்னு ஒரு உலக போர் வந்து மொத்தமா இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இது வந்து நம்ம வந்து ஒரு இதுல பாக்குறோம், ஒரு ஸ்கிரீன்ல. அது உண்மையாவே ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ இப்போ வந்து ஈரான்ல வந்து நம்ம இந்தியர்கள் வந்து இருக்காத இடங்களே கிடையாது. இப்ப அது மாதிரி ஈரான்லயும் நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க. சோ அங்க இருந்து இந்தியர்களை வந்து வெளியேற்றணும், காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்து அப்படின்னு சொல்லி ஒன்ன போட்டு அங்க உள்ள இந்தியர்களை வந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஓகேவா? ஆபரேஷன் சிந்தூர் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராட்டு நடத்தின ஒரு நடவடிக்கை தான் வந்து சிந்தூர் அப்படிங்கிறது. தேவி சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபனுடைய கண்ட்ரோல்ல வரும்போது சோ அங்க இருந்து பண்ண ஆபரேஷன் தான் வந்து நமக்கு ஆபரேஷன் தேவி சக்தி. அங்க உள்ள இந்தியர்களை வந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு. இது மாதிரி ஆபரேஷன் அஜய்னு ஒண்ணு நடந்துச்சு. ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறது இப்போ இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி இஸ்ரேல்ல வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் மேல இருக்கும். ஒரு வருஷமா 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம் முன்னாடி வந்து இஸ்ரேல்ல வந்து இந்தியர்கள் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருந்த உள்நாட்டு பிரச்சனை. அப்போ வந்து அங்க மாட்டின இந்தியர்கள், அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக ஆபரேஷன் அஜய்ன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த ஆபரேஷன் அஜய் நல்லா ஞாபகம். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி நான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், முதல்ல ரேஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து அடால ஒர்க் பண்ணேன். அப்ப அடால போன முதல் நாள் வந்து நான் போன உடனே
மெசேஜ் வருது, ஆபரேஷன் அஜய் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் அஜய் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஷார்ட்ஸ் போட ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வேர் வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கதி சக்தி கார்கோ டெர்மினல் இனாகிரேட்டட்? இந்தியாவின் மிகப்பெரிய கதி சக்தி சரக்கு முனையம் எங்கு திறக்கப்பட்டது? கார்கோ டெர்மினல் வந்து எங்க திறக்கப்பட்டது அப்படின்னா, மாருதி சுசுகி பிளான்ட்ல. ஓகேவா? மாருதி சுசுகி பிளான்ட் எங்க உள்ள மாருதி சுசுகி பிளான்ட் அப்படின்னா, மனேசர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. என்ன இடம்? மனேசர். மனேசர். ஓகேவா? இந்த மனேசர் அப்படிங்கிற இடத்துல தான் இதை ஓபன் பண்ணிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால. கதி சக்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய, அதாவது ஒரு திட்டம் இருக்கு. அதாவது PM கதி சக்தி, பிரதமரின் கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ஒன்னு இருக்கு. 2021 கொண்டு வந்தாங்க. எதற்காக அப்படின்னா, இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகளை வந்து நல்லா பண்ணணும், நிறைய உள்கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதான் மந்திரி கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ 2021. ஸோ இப்போ வந்து இந்த இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கதி சக்தியுடைய அந்த இந்த திட்டத்துக்கு கீழே அமைக்கப்பட்ட கார்கோ டெர்மினல் வந்து ஹரியானா மனேசர்ல உள்ள மாருதி சுசுகி பிளான்ட்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் மேட் ஹிந்தி ஆஸ் அ ஜெனரல் தேர்ட் லாங்குவேஜ் இன் ஸ்கூல்ஸ்? எந்த மாநிலம் பள்ளிகளில் இந்தியை 3ஆம் பொதுமொழியாக அறிவித்தது? கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கிளாஸ்ல கூட எடுத்தோம். என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால வந்து இந்திய வந்து கட்டாய பாடமாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை பிரைமரி ஸ்கூல்ல அதாவது நமக்கு தொடக்க பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அது மகாராஷ்டிரா வந்து மராத்தி. ஓகேவா? அங்கே வேணா பிஜேபி கவர்மெண்ட் இருக்கலாம். ஆனா வந்து மராத்தி, மகாராஷ்டிரா இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மாதிரி மராத்தி இருந்தா, அது ஹிந்தி பெல்ட்லாம் கிடையாது, மராத்தி. பிஜேபி கவர்மெண்ட்னால அவங்க எதனால கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பிஜேபி கவர்மெண்ட் நம்ம அப்படி டக்குன்னு நம்ம எதுவும் நம்ம சொன்னா அப்புறம் கான்ட்ரவர்சி ஆயிடும். சோ ஹிந்தி வந்து 3வது ஹிந்தி வந்து கட்டாய பாடமாட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சிஎம் இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கர பிரச்சனை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர் நம்ம வந்து மராத்தி தான் நம்மளுடைய மொழி, நம்மளுடைய அடையாளம். நம்ம மொழியை நீங்க வந்து கீழே தள்ளிட்டு ஹிந்தியை உயர்த்தி பிடிக்கிறீங்க. நிறைய பிரச்சனை ஆன பிறகு இப்போ ஓகே, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க முதல்வரா இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சரி இது வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜா வச்சுக்கலாம், வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரால. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் சக்தி இஸ் த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா. சக்தி பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டுக்கும் இடையான கூட்டு பயிற்சி அப்படின்னா, இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையானது. நமக்கு எங்க நடைபெற்ற அப்படின்னா, அதாவது பிரான்ஸ்ல தான் நடைபெறுது. கேம்ப் லார்சக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பிரான்ஸ்ல, அங்கதான் இது நடைபெறுது. ஓகேவா? நம்ம சமீபத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்கா கூட பார்த்தோம் ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ், டைகர் கிளா அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் கூட நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேவா? சக்தி ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையானது சக்தி. அடுத்தது, அதாவது வந்து எப்படின்னா, திருடங்கையிலே வந்து சாவியை கொடுக்கிற மாதிரி இந்த ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்ல, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல அங்க நிறைய அதுல நான் தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 5 பெர்மனன்ட் மெம்பர் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க, 15 பேர். சோ இதுல வந்து தாலிபன் சாங்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, தாலிபன் தடைகள் குழு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழுவுக்கு தலைவராக வந்து பாகிஸ்தானை நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? தாலிபன் சாங்ஷன் கமிட்டி. இது மட்டும் இல்லாம இன்னொரு கூத்த கேளுங்களேன். அதாவது தீவிரவாத தடுப்பு குழு, கவுண்டர் டெரரிசம் கமிட்டி. ஓகேவா? தீவிரவாத தடுப்பு குழுவுடைய துணை தலைவராட்டு, வைஸ் சேராட்டு பாகிஸ்தானை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கால கொடுமையை பாத்தீங்களா என்ன எப்படி இருக்கு அப்படி? அதாவது தீவிரவாதத்தினுடைய ஒரு பிறப்பிடம்னு சொல்லலாம் பாகிஸ்தான. ஓகேவா? அங்க உள்ள அப்பாவி மக்களை வந்து என்னெல்லாமோ சொல்லி வந்து அவங்கள மாத்தி, அதாவது சில பேரை வந்து அப்படி திருப்பி விட்டு தீவிரவாத சைட்ல இது பண்ணி விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இங்க போயிட்டு நல்ல விஷம் மாதிரி போட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து கவுண்டர் டெரரிசம், அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவுடைய துணை தலைவராகவும் தாலிபன் தடைக்குழுவுடைய தலைவராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்ஸ். இன்னைக்கு யாருக்கு என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா, who is appointed as the first women secretary of Department of Economic Affairs? பொருளாதார விவகாரத்துறையின் முதல் பெண் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, அனுராதா தாக்கூர். அனுராதா தாக்கூர். ஓகேவா? அஞ்சுரதி நம்ம ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தோம், இந்தியாவுடைய முதல் பெண் சட்ட செயலாளர். ஓகே, சட்டத்துறை செயலாளர் அஞ்சுரதி. யசஸ்வி சோலாங்கி பார்த்தோம், அதாவது இந்தியன் நேவில இருந்து
ஒரு பெண் முதலா பிரசிடென்ட்டுக்கு பாதுகாவலரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து யசஸ்வி சோலாங்கி. அதாவது இந்த கேம்ப் டி எய்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம சொல்லியிருப்போம். அதாவது பாதுகாவலர். ஓகேவா? அதாவது ஜனாதிபதியுடைய பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட முதல் அது கடற்படையினுடைய பெண் அதிகாரி யார் அப்படின்னா யசஸ்வி சோலாங்கி. ஓகேவா? அடுத்தது ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். என்ன ரிப்போர்ட் கார்டு யாருக்கு எவ்வளவு மார்க் ரேங்க்லாம் கொடுக்கலாம்னு பார்த்துடலாமா? Which state top the performance, which state or UT top the performance grading index 2.0? செயல்திறன் தர நிர்ணய குறியீடு 2.0 இல் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் முதலிடம் பிடித்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? முதல்ல இந்த பிஜிஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா நமக்கு கல்வித்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? இதுல வந்து நமக்கு இந்த பிஜிஐ அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது முதல்ல எப்போ கொண்டு வந்ததுன்னா 2017 கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பிஜிஐ 2.0 அப்படிங்கிறது 2021. இது எதற்காக அப்படின்னா அதாவது ஸ்கூல் எஜுகேஷனை வந்து ஒரு அனலைஸ் பண்றது, அதாவது ஒரு மாநில வாரியா மாநிலங்கள் மற்றும் யூனிட் பிரதேசங்கள் வாரியாக பள்ளி கல்வி எந்த தரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 73 இண்டிகேட்டர்ஸ், 73 விஷயங்கள் எடுத்து அதுல எவ்வளவு மார்க்குன்னு போட்டு இது பண்றாங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா முதலிடம் பிடித்தது யாரு அப்படின்னா சண்டிகர் தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சண்டிகர் தான் முதலிடம். கடைசி இடம் லாஸ்ட் பிளேஸ் வந்து மேகாலயா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மிடில்ல தான் இருக்கு. அதனால ரேங்க் லாஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா கேட்க மாட்டாங்க. சண்டிகர் வந்து டாப் பெர்ஃபார்மர்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? சண்டிகர் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பஞ்சாப் இருக்கு. சண்டிகர் பஞ்சாப் சைட்ல எல்லாம் கல்வித்தரம் நல்லா இருக்கா இல்ல இண்டெக்ஸ்ல உருட்டுறாங்களான்னு தெரியல. அப்படின்னா கூட பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி கவர்மெண்ட் தானே. அது பகவந்த் சிங் மான் தான் இருக்காரு. ஸோ சண்டிகர் ஃபர்ஸ்ட், சண்டிகர் ரெண்டாவது பஞ்சாப். சண்டிகர் யூடி செகண்ட் வந்து பஞ்சாப். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் கடைசி இடம் மேகாலயா. ஓகேவா? தமிழ்நாடு வந்து மிடில்ல இருக்கு. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான ஆற்றல் மாற்ற குறியீடில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகேவா? உலக பொருளாதார சம்மேளனம் தான் இதை வெளியிடுறாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 118 நாடுகளை வந்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இதுல முதலிடம் யாரு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள். முதலிடம் ஸ்வீடனு, ரெண்டாவது இடம் வந்து நமக்கு பின்லாந்து. ஓகேவா? இந்தியா எத்தனை இடம்னா 71வது இடம். போன வருஷம் வந்து 2024ல 63வது இடத்துல இருந்து இந்த கழுத தெரிஞ்சு கட்டெரும்பானம் கதையாட்டு இதுல இண்டெக்ஸ்ல வந்து 63ல இருந்து 71 வந்துச்சு. 118வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா காங்கோ. ஓகேவா? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோன்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த காங்கோ நாடு தான் 118வது இடத்தில் இருக்காங்க. ஓகே, ரிப்போர்ட் வந்து யார் வெளியிட்டாங்க, ஃபர்ஸ்ட் இடம் யாரு, செகண்ட் இடம் யாரு, லாஸ்ட் இடம் யாரு, இந்தியா எந்த இடம் அப்படிங்கிறத பாத்துக்கணும். அடுத்தது விச் சிட்டிஸ் டாப் த குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய வாழ்வாதார குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள நகரம் அது. அதாவது வாழ்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ், குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ், உலகளாவிய வாழ்வாதார குறியீடு. யார் வெளியிடுறாங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, லண்டனை சேர்ந்த ஒரு அமைப்பு. எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற லண்டனை சேர்ந்த அமைப்பு. தமிழ்ல பொருளாதார புலனாய்வு பிரிவு. பொருளாதார புலனாய்வு பிரிவு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டென்மார்க்குடைய தலைநகரம் காப்பன்ஹேகன் தான் வாழ்றதுக்கு ரொம்ப சிறந்த இடமா. ரெண்டாவது இடத்துல வந்து வியன்னா, ஆஸ்திரியால உள்ள வியன்னா. மூணாவது இடத்துல சுவிட்சர்லாந்துல உள்ள சுரீச் அப்படிங்கிற ஒரு நகரம். ரெண்டாவது வியன்னா, மூணாவது இடம் சுரீச் அப்படிங்கிறது. ஓகேவா? கிளியரா புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் அவார்ட். யாருக்கு என்ன அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா அதாவது இப்போ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்லைன், உலகின் சிறந்த விமான நிறுவனம். அதாவது நமக்கு ஏர் இந்தியா விமானம் வந்து அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த ஏர் இந்தியா நியூஸாவே வந்துட்டு இருக்கு. அதாவது ஃபிளைட்ல வந்து ஃபியூவல் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து சென்னை வர வேண்டியது பெங்களூர்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபிளைட் எடுக்க முன்னாடி வந்து தொழில்நுட்ப கோளாறுனால ஃபிளைட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க. நிறைய நியூஸ். அப்போ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது இல்லாம ஃபிளைட்டை வந்து இப்போ ஏர் இந்தியா சூஸ் பண்ணாதனால என்ன பண்றாங்கன்னா ஃபிளைட் ரேட் எல்லாம் வந்து அந்த டிக்கெட் ரேட் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. அப்ப கம்மியா உங்களால கொடுக்க முடியும்ல, எல்லாத்தையும் போட்டு. அதாவது இப்ப நமக்கு இப்போ எல்லாமே அப்படிதான். பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட். பஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் நேரம் போனீங்க அப்படின்னா கோயம்பேடுல போனீங்கன்னா இஷ்டத்துக்கு ரேட்டு போடுவான். அதே மாதிரி ட்ரெயின் ஒரே ரேட் தான். அந்த பிரீமியம் தட்கால்னு ஒண்ணு இருக்கு, அதுல எல்லாம் ரேட்டு ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்படிதான் ஃபிளைட்டு அதோட மோசம். ஸோ சரி, அதுக்குள்ள போவானா பேசி ஏதோ புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஓகே,
உலகின் சிறந்த விமான நிறுவனம் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கத்தார் நிறுவனம். ஓகே, கத்தார் ஏர்லைன்ஸ் தான். ஓகேவா, ஸ்கை டிராக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதுதான் வந்து கொடுத்துருக்கு. இது இவங்க தான் வந்து அவார்டு கொடுக்கறது. இந்த ஸ்கை டிராக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கத்தார் ஏர்லைன் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து நேஷனல் ரீடிங் டே, தேசிய வாசிப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 19ஆம் தேதி. ஏன் ஜூன் 19ஆம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்னா கேரளாவை சேர்ந்த PN பணிக்கர் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த PN பணிக்கர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் லைப்ரரி அண்ட் லிட்ரஸி மூவ்மெண்ட். ஓகேவா, லைப்ரரி அண்ட் லிட்ரஸி மூவ்மெண்ட். ஓகேவா, அதாவது நூலகம் மற்றும் எழுத்தறிவு இயக்கத்தின் தந்தை, நூலகம் மற்றும் எழுத்தறிவு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய PN பணிக்கர் அவர்களுடைய பிறந்த தினமான ஜூன் 19 தான் நேஷனல் ரீடிங் டேயா நமக்கு கொண்டாடுறோம். ஓகேவா, அது மட்டும் இல்லாம ஜூன் 19 இன்னொரு முக்கியமான நாள் இருக்கு, இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் செக்ஸ் வயலன்ஸ். ஓகேவா, எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ், அதாவது பாலியல் வன்கொடுமைகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்வதேச தினம். செக்ஷுவல் வயலன்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சர்வதேச தினமும் ஜூன் 19ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே, உலக அகதிகள் தினம் என்னைக்கு அப்படின்னா ஜூன் 20. ஸோ அகதிகள் தினம் முதல்ல வந்து 2001 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அகதிகள் தினம் அப்படின்னு ஒண்ணு. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பாத்தீங்க அப்படின்னா சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ், சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அப்படிங்கிறது. ஓகேவா, அதாவது அகதிகளுடன் ஒற்றுமை, அகதிகளுடன் ஒற்றுமை அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். அகதிகளுடன் ஒற்றுமை, அகதிகளுடன் ஒற்றுமை. அது மட்டும் இல்லாம ஜூன் 20 இன்னொரு முக்கியமான நாளும், அதாவது ஒரு இரத்த சம்பந்தமான ஒரு நோய் தினம், சிக்கிள் செல் அவேர்னஸ் டே. ஓகேவா, சிக்கிள் செல் நோய் இருக்குல்ல, சிக்கிள் செல் அனிமியா எல்லாம் பார்த்துருக்கோம், 2047க்குள்ள ஒழிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிக்கிள் செல் அவேர்னஸ் டே என்னைக்கு அப்படின்னா அதுவும் நமக்கு இந்த ஜூன் 20 தான். ஓகேவா, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, சிக்கிள் செல் அவேர்னஸ் டே. அடுத்தது இன்னைக்கு ஜூன் 21 ரொம்ப முக்கியமான தினம், இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிற சர்வதேச யோகா தினம். ஓகேவா, யோகா தினத்தை பத்தி நமக்கு டைரக்டா கேள்வி கேட்கலாம். ஓகேவா, யோகா தினம் வந்து எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜூன் 21. ஓகேவா, இதுல என்னென்ன கேள்வி நிறைய நான் சொல்றேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல யோகா தினம்னு ஒண்ணு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா தான். ஓகேவா, நம்பர் 1. ஓகேவா, அதுக்கு அடுத்தது இது என்னைக்கு வந்து இதை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணாங்க ஐநா சபையில அப்படின்னா அந்த டேட் முக்கியம். டிசம்பர் 11, 2014 தான் இந்த இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க ஐநா. சரி, நம்ம வந்து ஜூன் 21 கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண தினம் வந்து டிசம்பர் 11, 2014. இந்த மசோதான்னு சொன்னேன்ல ரெசல்யூஷன், அதாவது இந்த ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் நம்பர் என்ன அப்படின்னா 69/131 தான் இந்த மசோதாவுடைய எண், 69/131. ஓகேவா, ஏன் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஜூன் 21ஆம் தேதி தான் சம்மர் சால்ஸ்டைஸ். சம்மர் சால்ஸ்டைஸ்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து இன்னைக்கு லாங்கஸ்ட் டே, அதாவது சூரியன் அதிக நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பகல் அதிகமா இருக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. இன்னைக்கு லாங்கஸ்ட் டே ஜூன் 21. அதனாலதான் வந்து ஜூன் 21 யோகா தினமா நம்ம கொண்டாடுறோம். முதல்ல எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2015 தான் முதல்ல யோகாவை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யோகா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கேட்கலாம். யோகா அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துன்னு சொல்றாங்க. மாத்தி தமிழ்லாம் போட்டுறாதீங்க, அது தமிழா கூட இருக்கலாம், ஆனா இதை எழுதினாதான் எக்ஸாம்ல மார்க் போடுவோம். ஓகேவா, ஸோ சான்ஸ்கிரிட்ல வந்து சான்ஸ்கிரிட்டோட ரூட் வேர்டான யுஜ் அப்படிங்கிறதுல இருந்தா யோகா அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒன்றிணை, அதாவது டு யுனைட், டு ஜாயின், அதே மாதிரி டு யோக், இதான் இதனுடைய மீனிங். ஓகேவா, ஸோ சமஸ்கிருத வார்த்தையை தழுவி வந்ததுதான் இந்த யோகா அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த், யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். ஓகேவா, ஒரு பூமி மற்றும் பூமி மற்றும் ஆரோக்கியத்திற்கான யோகா, பூமி மற்றும் ஆரோக்கியத்திற்கான யோகா. ஓகேவா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜூன் 21 இசை தினம்,
அதே மாதிரி ஹைட்ரோகிராஃபி டே, நீர் வரைவியல் தினம், இந்த 2 பிளஸ் யோகா டே. ஓகேவா? அதுமாதிரி சம்மர் சால்ஸ்டிஸ் சொன்னேன். இதெல்லாம் யோகா டே தாண்டி பெருசா வெளியே கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ யூனிட் 8க்கான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து ரெடியா இருக்கு. ஸோ இது வந்து 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதுல இருந்து நிறைய கேள்விகள் நம்ம குரூப் 1ல வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன், இதுல இருந்தும் நம்ம நிறைய கேள்வி ரிஃப்ளெக்ட் ஆயிருது. இது போக வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான யூனிட் 8 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும். இது 3 சேர்த்து 599. இல்ல 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ரெடியா இருக்கு. ஜூன் 2024 இருந்து மே 2025 வரை கவர் ஆகும். 599. தமிழ் வேணா தமிழ் வாங்கிக்கலாம், இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் வாங்கிக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும். யூனிட் 8க்கு 1 இயர், அதாவது இப்போ யூனிட் 6 இருக்கு, இதை மட்டும் படிச்சாலே போதும். இல்ல ரெண்டும் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க 1099க்கு வாங்கிக்கலாம். குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். அடுத்த தினம் ஒரு திட்டத்துல நம்ம நேத்து தமிழ் புதல்வன் பார்த்தோம், இன்னைக்கு புதுமை பெண் பார்க்க போறோம். சோ ரெண்டுமே முக்கியம். புதுமை பெண் வந்து செப்டம்பர் 5 2022 மக்களே ஆரம்பிச்சது. அதாவது டெல்லி முன்னாள் டெல்லி முதல்வராக இருந்தக்கூடிய ஃபார்மர் டெல்லி சிஎம் இருந்தக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னிலையில இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகள், ஓகேவா? சோ மாணவிகள், கேர்ள்ஸ், ஃபீமேல், ஓகேவா, அவங்க காலேஜ் போகும்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஓகேவா? டன். அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, the year in which the dam safety bill was passed in ராஜ்யசபா, எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன? 2021. இப்ப இன்னைக்கான கேள்வி, இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருக்கேன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கரெக்டான ஆன்சர் போடுங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா கமிட்டி, எல்எம் சிங்வி குழு, ஜிவிகே ராவ் குழு. 1977, 1985, 1986, 1957. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலே வரும். ஸோ இதுல உங்களுக்கு டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல நெக்ஸ்ட் தினமணி நியூஸ் பேப்பருடைய இம்பார்ட்டன்ட் கட்டிங், அதே மாதிரி இங்கிலீஷ்ல தி ஹிந்து, நெக்ஸ்ட் ஏதாவது வேற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ், நெக்ஸ்ட் நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், பிடிஎஃப்ஸ், ஆஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம இதுல போஸ்ட் பண்ணுவோம். அதனால மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் விருது வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது வந்து லக்ஷ்மிஹர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, இந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ப்ரொமோஷன்ல இதை ஆய்வு செய்வதற்கான கமிட்டியுடைய தலைவர் வந்து ஜிஎம் அக்பர் அலி. இந்தியன்ஸை வந்து ஈரான்ல இருந்து கொண்டு வரதுக்கான ஆபரேஷன் பேர் ஆபரேஷன் சிந்து. லார்ஜஸ்ட் கதி சக்தி கார்கோ டெர்மினல், கதி சக்தி சரக்கு முனையம் எங்க அப்படின்னா ஹரியானா மனேசர்ல. அடுத்தது ஹிந்தியை வந்து தேர்ட் லாங்குவேஜா இது பண்ணது வந்து மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையானது. அடுத்த கேள்வி, தாலிபான் சாங்ஷன் கமிட்டியுடைய தலைவராட்டு வந்து பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் செயலாளர் பொருளாதார விவகாரத்துறையில் டிஇஏ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஓகேவா, யார் அப்படின்னா நமக்கு அனுராதா தாக்கூர். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் 2.0 யார் டாப்னா சண்டிகர். அடுத்த கேள்வி, எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் 71. குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ல வந்து டாப்பா இருக்கு டென்மார்க்ல உள்ள காப்பன்ஹேகன். சிறந்த விமான நிறுவனம் வந்து கத்தார் ஏர்லைன்ஸ். அதற்கு அடுத்தது நேஷனல் ரீடிங் டே, தேசிய வாசிப்பு தினம் ஜூன் 19, அகதிகள் தினம் ஜூன் 20, யோகா தினம் ஜூன் 21. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனேட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல டெலிகிராம்ல போட்ட குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.